வணக்கம். நேத்திக்கு சிட்டி சென்டர் மால் போயிருந்தேன். என்னுடைய மகளோட ஐஃபோனுக்கு ஸ்க்ரீன் கார்டு போடுறதுக்காக. பக்கத்துலேயே மார்க்கெட் 99 அப்படின்னு ஒரு ஷாப்பிங் சென்டர் இருந்தது. அங்கே நான் ஷாப்பிங் பண்ணினது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட் ஐட்டமாக வருது என்னென்னா, நம்ம ஐட்டம் தான், வேறு என்ன, சிலிகான் டிஷ்வாஷ் ப்ரஷ். இதையே மாற்றினேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை வந்து ஒரு 7 days தான் யூஸ் பண்ணணும். ஒரு டாக்டர் ஒரு இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாரா, பயம் வந்துடுத்து. சரி, நம்ம சிலிக்கானை யூஸ் பண்ணினா 15 to 30 days யூஸ் பண்ணலான்னு அவரே சொன்னார். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். நம்ம சர்வன் மேடக்கா இதை அக்செப்ட் பண்ணணும் தெரியல, பார்ப்போம். அடுத்து என்ன ஐட்டம்னு பார்ப்போம். இது ஒயிட் போர்ட் மார்க்கர். என்னுடைய மகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருது. அதனால் அவள் போர்ட் ப்ராக்டிஸு, டயக்ராம்ஸு அது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த ஒயிட் போர்ட் மார்க்கர் கொஞ்சம் சீப்பாக இருந்தது, அதனால் வாங்கினேன். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா, நம்ம ஐட்டம் தான். இந்த டிஷ் ப்ரெசன்டேஷனுக்கு என்கிட்ட எல்லாமே பிளாக் கலரில் தான் இருந்தது. சரி, இது ஒயிட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக இந்த டிஷ் வாங்கினேன். அடுத்து நம்ம பில்லோ கவர், அதாவது குஷன் கவர் வந்து ஓன் அவுட் ஆகிடுது. நானே ஆன்லைனில் அதை ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. நாமினலாக இருந்தது ப்ரைஸும் கூட. அதனால் இதையும் அப்படியே எடுத்து நம்ம ஷாப்பிங் கூடையில் போட்டுட்டேன். அடுத்து இந்த குட்டி பிளான்ட் வைக்கிற பாட் எதுக்கு அப்படின்னா, அந்த கிச்சனில் எதுவும் க்ரீனரியாக இல்லை, ஆர்டிஃபிஷியலாக தான் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம மணி பிளான்ட் இருக்குது, அதில் வைக்கலாங்கிறதுக்காக இதை வாங்கினேன். அடுத்து வந்து இது டபுள் சைட் டேப்பு, இந்த தீர்ந்து போச்சு வீட்டில், அதனால் இது என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக இது வாங்கிட்டேன். அடுத்து என்ன ஐட்டம்னா, இது தாங்க நம்ம ஐட்டமு. ஒரு டைரி வாங்கிட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம சேனலில் வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து போட்டுருக்கேன். கார்த்தால ஸ்பிரிச்சுவல்ஸ், அப்புறம் அன்பாக்சிங்கு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, லாங் வீடியோஸ்லேயே வெரைட்டியாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நான் வந்து செக்ரிகேட் பண்ணி கண்டென்ட் எழுதி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நடுவில் ஸ்லிப் வச்ச ஒரு டைரி தேவைப்பட்டது. அதனால் நம்ம கண்டென்ட் நோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கேப்லேருந்து சொல்லவே வேண்டாம், அதனால் அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். இதில் கண்டென்ட் எழுதும்போது உங்கள் அப்பப்பா வீடியோவில் இது வரும். அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்ன சடச்சடன்னு வரமாட்டேங்கிறது, லாவெண்டர் அரோமேட்டிக் ஆயில். இது வந்து டிஃப்யூசர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ அதுக்கு போடுற அரோமேட்டிக் ஆயில் வந்து லாவெண்டர் ஃப்ளேவரில் வாங்கினேன். அடுத்து நம்ம ஐட்டம் தான் ஹேர் பேண்டு. அது ஒன்று ஓன் அவுட் ஆகிடுது, அதனால் இது வாங்கினேன். எப்பயுமே இந்த 10 செருப்பு, 15 காதணி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எது தீர்ந்து போனதோ அதை தான் வாங்கணும். இந்த செருப்பெல்லாம் நிறையா வாங்குறோன்னா தருத்திரம் பாருங்க தாத்தா, அதனாலேயே எனக்கு பயம். அதனால் எது விஞ்சுதோ அதை தான் வாங்குவேன். ஸோ இதுதான் நான் ஷாப்பிங் பண்ண ஐட்டங்கள். உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.